ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, படத்தோட ஓப்பனிங்லேயே சிஏஏலேருந்து ஒரு லேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை சூஸ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு ஃபெசிலிட்டிக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்கள மாதிரியே ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் தான் போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. அதில் இந்த 4 பேரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போய்ட்றாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம எப்படி பொழைக்கணும், இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஸோ வெளியே வராங்க. பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்காக இவங்களை சுற்றி போட்டுறாங்க. ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது கேரக்டர் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஸோ அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த 3 பேருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, யார் இந்த கேரக்டர், இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸை தாண்டி நீங்கள் 3 பேரும் தப்பிச்சு போயிருங்க, நான் வந்து இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து சரமாரியாக சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருமே கீழே விழுந்துறார். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோதான் ஒரு கதை முடிஞ்சு போச்சு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த கீழே விழுந்த பாப் என்ன பண்ணுறாருன்னா எழுந்து நிற்கிறாரு. ஸோ அந்த சுட்டவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவன் எழுந்து நின்னா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சூப்பர் பவர்னால அவர் பார்த்திங்கன்னா பறந்தும் போய்ட்றாரு. ஸோ போனதுக்கப்புறம் தான் இந்த 3 பேருக்கும் தெரியுது, இரு நம்ம 4 பேருமே பார்த்திங்கன்னா 4 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மிஷினுக்காக தானே நம்மள எல்லாரையும் அமைச்சிருக்காங்க, இதை எல்லாமே ஒன்றாவே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்வல் ஸ்டுடியோஸோட ஒரு தரமான ஒரு படம் அப்படின்னே சொல்வேன். மார்வல் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. மார்வல் ரசிகர்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. அவங்களுக்கு ரொம்பவே வந்து எங்கேஜிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷுவலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்ன ஒரு ட்ராபேக்காக தோணுச்சு அப்படின்னா, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க. ஸோ நிறைய இடத்துல வீச் இருக்கோ இல்லையோ பேச்சு நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டீசெண்டான வாட்ச். மொத்தமாக இந்த படமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்வல் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹீரோ நடித்த 4 கேரக்டர்ஸ், மெயின் லீட் கேரக்டர்ஸ் நடித்த 4 கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை டைம் கிடச்சா பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.